சென்னை தேனாம்பேட்டை நந்தனம் அண்ணா சாலை பகுதியில் சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்ட போக்குவரத்து மாற்றம் மே 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரம் அண்ணா சாலையில தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரையில ஒரு 4 வழிச்சாலைக்கான மேம்பாலம் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான கட்டுமான பணிகள் தொடங்க இருப்பதனால கடந்த 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை 20, 21, 22 3 நாட்களுக்கும் சோதனை முறையில சில போக்குவரத்து மாற்றங்களை செய்திருந்தார்கள். அதே போன்று தேனாம்பேட்டையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் செனட்டாப் சாலைக்கு சென்று அங்கிருந்து டேர்ன்புல் சந்திப்பு வழியாக அவர்கள் அண்ணா சாலையும் அதுபோன்று சேமியர் சாலை வழியாக அண்ணா சாலையை சென்றடைவதற்கும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று நந்தனம் சந்திப்பிற்கு வரக்கூடிய வாகனங்கள் சைதாப்பேட்டையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வலதுபுறம் திரும்புவதற்கு பதிலாக இவர்கள் மீண்டும் செனட்டாப் சாலை சந்திப்பிலிருந்து வலதுபுறம் திரும்பி இவர்கள் கோட்டூர்புரமோ அல்லது அங்கிருந்து மற்ற வழித்தல் ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களுக்கோ செல்லலாம் என்று அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த போக்குவரத்து மாற்றங்கள்ல முதல்ல ஒரு சோதனை முறையில ஒரு 3 நாட்கள் மேற்கொண்டார்கள். அப்பொழுது சில இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த இடங்கள் எல்லாம் சாலையை அகலப்படுத்தி அதற்கு தேவையான சில பணிகளை செய்த பிறகு தற்பொழுது வாகனங்கள் அங்கே போக்குவரத்து காவலர்களை நியமித்து சீராக செல்வதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதற்கு பிறகு பணிகள் எவ்வாறு தொடங்குகிறது என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் இந்த போக்குவரத்து மாற்றத்தை தொடர்ந்து நீட்டிப்பதா அல்லது அண்ணா சாலையிலே தொடர்ந்து வாகனங்களை இயக்குவதா என்பது முடிவு செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.